தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதையே கண்டினியூ பண்ணி மறுபடியும் ஜோக்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோக் பயங்கரமாக ஒன்று ஆரம்பிச்சுட்டு அடுத்த ஜோக்கு போவோம். கணவன்களை திருப்பி அடிப்பதில் இந்திய பெண்கள் 3வது இடம். ஐக்கிய நாடுகள் ஆய்வறிக்கை. 3வது இடத்துல இருக்கிற நமக்கே இந்த அடினா முதல் இடத்துல இருக்கிற உசுரோடு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ பயங்கரமாக இதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறானுங்களோ. அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஜானி எஸ் பாப்பா, பேங்க்கில் பணம் நோ பாப்பா, ஏடிஎம்லையும் நோ பாப்பா, நாளைக்கு சோத்துக்கு ஆட்டாப்பாங்கல எப்படியா பட்ட இது இப்படி மாற்றி எழுதி வச்சுக்கிறானுங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். அம்மா தானே அடித்தாங்க, இதுக்காக அழலாமா கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். யோ, உனக்கு அம்மா கிட்ட அடி வாங்கி பழகி போச்சு, ஆனால் எனக்கு வலிக்குதியா அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க குழந்தை. அடுத்த ஜோக் பார்க்கலாம். எந்த புக்கை பார்த்தாலும் தூக்கமாக வருதான் அந்த குழந்தைக்கு. எந்த புக்கை பார்த்தாலும் தூக்கமாக வருது. இந்த ஃபேஸ்புக்கை பார்த்தா மட்டும் கரும தூக்கமே வர மாட்டேங்குது. அது கரெக்டு தான். இந்த லேட்டஸ்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோக் வருது. இதுக்கு மேலே நான் +2 பாஸ் ஆவேன்னு நம்பிக்கை இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அறிவு இருக்கான்னா உனக்கு கிறுக்குத்தனமாக முடிவு பண்ணுற, செத்துட்டா திரும்ப பிறந்து வருவேன், அப்புறம் மறுபடியும் எல்கேஜிலேருந்து படித்து வரணுமே, பரவாயில்லையா சொல்லு. இந்த மாதிரி தான் பயமுறுத்தி வைக்கணும் எல்லாரும். அவனை இதோட யாரும் சூசைடே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பயமுறுத்தி வைக்கணும். அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஒய்ஃபு, ஏங்க என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் கட்டியிருந்த புடவை கலர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஹஸ்பண்டு, இல்லையேம்மா. தெரியும், என் மேலே உனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஹஸ்பண்டு, அது இல்லைடா சொன்ன, தண்டவாளத்தில் தலை வைக்கிற போகிறவன் வர்ற ரயில் சேரன் எக்ஸ்பிரஸாக பாண்டியன் எக்ஸ்பிரஸாக பார்த்துட்டா இருப்பான். தண்டவாளம் டேரெக்டாக போய் தலையை வச்சு காலி பண்ணிட்டு போயின்னு இருப்பான். அதுமாரி தான் லேடிஸ்லாம் எல்லோரையும் காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த ஜோக்கில் சொல்ல வராங்க, நான் சொல்ல வரல. அடுத்த ஜோக் பார்க்கலாம். காமெடி கதை பார்த்துட்டு போயிட்டோமா. திருடனை கண்டுபிடிக்கும் மிஷின், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருடனை கண்டுபிடிக்கும் மிஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம அடுத்து நம்ம கடிக்கு போயிடலாம். கடி கொஞ்சம் ரொம்ப ஓவராக கடிக்கணும், அதனால் கடிக்கு போயிடலாம். பல்லு வலிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஆன்சர், பல்லு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கே காண்டாகும், என்னை அடிக்கணும்னு தோணும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த ஜோக் பயங்கரமாக இருக்கு பாருங்கள். கொஸ்டின், பேஷண்ட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பல் டாக்டரா? ஆன்சர், டாக்டர் இல்லை, நான் 32. ஓ, நீங்கள் ஒரு பல்லுக்கு டாக்டரான்னு சொல்லிட்டு கேட்குறேன். டாக்டர் நினச்சிக்கணும். டாக்டர் சார், நான் ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லை, 32 பல்லுக்கு நான் தான் டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பயங்கரமாக இல்லை. அடுத்து அதே பல்லு பற்றி இன்னொன்று வருது. ஸ்டூடெண்ட்டு, சொரிஞ்சு விடலாம். கொஸ்டின், உள்ளு சாப்பிட்டா கண்ணு நல்லதுன்னு தெரியும், ஏன்? எப்படி புரியலையா? அடுத்து, டீச்சர், கடல் அரிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணலாம்? சொரிஞ்சு விட. அதுக்கு தான் சொரிஞ்சு விடலான்னு இருந்தது. புல் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது தெரியுமா, ஏன்? ஆன்சர், ஏன்னா எந்த மாடாவது கண்ணாடி போட்டிருக்கா? ஓ, அப்படி அந்த ரூட்டில் யோசிச்சு வந்துக்கிறாங்க. எந்த மாடாவது கண்ணாடி போட்டுக்கிறா, புல் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.